இவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி இன்றைய நாளில் கும்பராசினியர்கள் இதை செய்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, தை திருநாளான பொங்கல் திருநாளான இன்றைய தினம் கும்பராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சுக்கிரனும், தனுசு ராசியில் புதனும் செவ்வாயும், மகரத்தில் சூரிய பகவானும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி இன்றைய நாளினுடைய சிறப்பு அம்சங்கள் குறித்து சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். மக்கள் மனதில் நீங்காது இடம்பெற்ற ஓரெழுத்து மாதம்தான் இந்த தை மாதம். இந்த மாதத்தில் ராஜ கிரகமான சூரியன் மகரத்தில் சஞ்சரிக்கும் உத்திராணிய காலமாகும். எனவேதான் இந்த மாதத்தின் முதல் நாளில் பயிர்களையும் உயிர்களையும் பாதுகாக்கும் கதிரவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு பொங்கலிட்டு போற்றுகின்றோம். தமிழர் திருநாள் என்ற பொங்கலை கொண்டாடுகின்றோம். நெல் விளைந்து அறுவடை காலம் முடிந்து அதன் மூலம் வருமானம் பெருகியது காலம். உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் மாதமாக தை மாதம் கருதப்படுகின்றது. தை பிறந்தால் நமக்கு ஒரு வழி பிறக்கும் என்று தமிழர்கள் நினைத்தார்கள். தை மாதத்தில் நாம் வழிபடும் தெய்வங்களால் நமக்கு உடனுக்குடன் வரம் கிடைக்கின்றன என்பதை அனுபவத்தில் காணலாம். தை மாதத்தில் முதல் நாள் கதிரவன் வழிபாடு, மறுநாள் நந்தி வழிபாடு, உழைக்கும் எருதுகளுக்கும் எடுக்கும் விழா நடைபெறுகிறது. தை மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகை வழிபாடு, தை அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு, தைப்பூச வழிபாடு மட்டுமல்லாமல் குல தெய்வத்தையும் இந்த மாதம் வழிபடுவதன் மூலம் கூடுதல் நன்மை நமக்கு கிடைக்கும். தை முதல் நாள் தரணியெல்லாம் தமிழ் மணக்கும் கமலும் இடமெல்லாம் பொங்கலோ பொங்கல் என்ற ஒளி புவி எங்கும் கேட்கும். தமிழர்கள் தொடக்கத்தில் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் போன்ற இயற்கை சக்தியை தான் வழிபட்டனர். ஆனால் தான் இயற்கையின் பாதிப்புகளிலிருந்து அவர்கள் விடுபட்டனர். அந்த வகையில் சூரியனை அதன் சுழற்சி மாறும் தினத்தில், அதாவது தட்சாயனத்திலிருந்து உத்திராணியமாக மாறும் தினத்தை மகிழ்ச்சி பொங்க கொண்டாடினர். இதுதான் தேவர்களின் விழிப்புணர்வு காலம் என்று வர்ணித்தனர். எனவே இந்த நேரத்தில் நாம் தெய்வங்களை வழிபடும் போது உடனுக்குடன் வரங்கள் கிடைக்கின்றன, வளங்கள் சேருகின்றன என நம்பினார்கள். நாமும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கும் நேரத்தில் செய்யும் செயல்களில் வெற்றி கிடைக்கிறதல்லவா? அதே போல தெய்வங்களும் விழித்து கொண்டிருக்கும் நேரத்தில் நாம் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும். எனவே அனைவருக்கும் யோக பலம் பெற்ற நாளில் இஷ்ட தெய்வங்களுக்கு ஆலய வழிபாடுகள் என்று வழிபட்டால் எதிர்காலம் இனிமையானதாக அமையும். தை வெள்ளி தோறும் பெண்கள் விரதமிருந்து அம்பிகையை வழிபடுவதும் நம்பிக்கையை வழங்கும். இதனால் பொருளாதார நிலை உயரும், பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். அன்றைய தினம் இனிப்பு பொருட்களை மட்டும் உட்கொண்டால் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை விரதத்திற்கு பலன் தரும் மாதம் இது. தை செவ்வாய் அன்று பெண்கள் விரதமிருந்து கொழுக்கட்டை பிடித்து சாப்பிடுவது வழக்கம். இதனால் குடும்ப முன்னேற்றம், ஒற்றுமையும் கணவருக்கு ஆயுள் நீட்டவும் ஏற்படுவதாக நம்புகிறார்கள். தை அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்தது. இதன் மூலமாக வீட்டில் காலம் காலமாக நடைபெறாத காரியங்கள் துரிதமாக நடைபெறும். முன்னோரை போற்றி கொண்டாடினால் ஏற்படும் விதத்தில் நம் வாழ்க்கை அமையும். தைப்பூசத்தன்று இல்லத்தில் பூஜை அறையை சுத்தம் செய்து மொழிகி கோலமிட்டு பஞ்சமுக விளக்கேற்றி விநாயகர் படமும் ராஜாலங்கார முருகன் படமும் வைத்து கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபட வேண்டும். ஒரு நாளில் 36 முறை படித்து 5 வகை பூக்கள், 5 வகை நிவேதனங்கள், 5 வகை பரிமள பொருட்களை வைத்து பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் ஆறுமுக பெருமான் அருள் எளிதில் கிடைக்கும். பூச நாளில் முறையாக வழிபாடுகளை மேற்கொண்டால் ஆசைகள் அரங்கேறும். பொங்கல் பொங்கி வழியும் பொழுது சங்கு ஊத வேண்டும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழொன்று சங்கே முழங்கு என்கிறார்கள். சங்கு முழங்கும் மாதத்தில் எங்கும் மகிழ்ச்சி பொங்க இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த தை மாதத்தை பொறுத்தவரைக்கும் தை 1ஆம் தேதி தமிழர் திருநாளாம் தங்கநிகர் பொங்கல் திருநாள், அதாவது 15/1/2024 திங்கட்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் பொங்கல் பானை வைப்பது நல்லது. வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள் மஞ்சள் கொத்து கட்டிய பானையை கையில் எடுத்து கிழக்கு நோக்கி நின்று சூரியனை வழிபட்டு அதன் பிறகு அடுப்பினை 3 முறை சுற்றி அந்த பானையை வைக்க வேண்டும். பானையில் வண்ணமயமான கோலமிட்டு இருப்பது நல்லது. பானை வைக்கும் பொழுது சங்கு ஊத வேண்டும். பின்னர் பால் பொங்கும் பொழுதும் படைக்கும் பொழுதும் சங்கு ஊதி வழிபட வேண்டும். பால் பொங்கும் பொழுது பொங்கலோ பொங்கல்
மகர சங்கராந்தி பொங்கல் என்று 3 முறை சொல்லி பலவிதமான காய்கறிகளை சேர்த்து கூட்டு குழம்பு வைத்து படைத்து வழிபட வேண்டும். படைக்கும் பொழுது சூரியன் இருந்து சாப்பிடும் விதத்தில் சூரியனின் இலையின் நுனி பகுதியும் அடிப்பகுதியும் அமைவது சிறப்பாக அமையும். மறுநாள் மாட்டுப் பொங்கல். இந்த மாட்டுப் பொங்கல் வைக்க உகந்த நேரம் மாட்டுப் பொங்கல் அன்று காலை சிவாலயங்களுக்கு சென்று நந்தி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். எல்லா விதமான மாலைகளையும் சூட்டி உணவு மாலை, பணமாலை, பூ மாலை, சந்தன மாலை, ஏலக்காய் மாலை, வெற்றிலை மாலை, வடை மாலை, பழ மாலை போன்றவை அணிவித்து நந்தியை அலங்கரித்து வைத்திருப்பார்கள். அவரை தரிசிப்பது மிகவும் நல்லது. நந்தி பதிக்கம் பாடினால் நலம் கிடைக்கும், வளமும் சேரும். வீட்டு பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும். அதாவது 16/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்று மாட்டு பொங்கல் வருகிறது. அன்று காலை 7:30 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் பொங்கல் வைத்து கோபூஜை செய்து வழிபட உகந்த நேரமாகும். மாடுகளுக்கு கண்டிப்பாக பொங்கல் நிவேதனம் வழங்க வேண்டும். இதன் மூலம் லட்சுமி கடாட்சம் பெருகும். அன்றைய தினம் மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து மாடுகளின் கழுத்தில் பூமாலை, கரும்பு மாலை கட்டி வழிபடுவது நல்லது. நிவேதனத்தில் சிறிதளவு குடும்ப உறவினர்கள் சாப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் தளித்து உழைத்து வாழும் குணம் நம்மை வந்து சேரும் என்பது ஐதீகம். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இன்றைய நாள்ல கும்பராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு லாபராசியை பார்ப்பதால எப்படியாவது காரியங்களை செய்து வெற்றியடைய வேண்டும் என்று நினைப்பீங்க. தொழில் வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய ஒரு நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது. அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அதிகரிக்குங்க. பணப்பழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இன்றைய நாள்ல தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி புரிய இருக்காங்க. உங்களுடைய தொழில், உத்தியோகம் அல்லது குடும்ப பொருளாதார சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினருக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால கலைத்துறை நன்றாக நடைபெறுங்க. புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. சகோதர உதவியும் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 15/1/2024 தைப்பொங்கல் திருநாளான இன்றைய தினம் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சூரியன் இந்த வார இறுதியில் அதாவது 15ஆம் தேதி விரயஸ்தானத்திற்கு வருவதால உஷ்ண நோய்கள் தலை தூக்குங்க. அதனால் உடலில் உஷ்ணம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பது, உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை உண்பது ஆகியவற்றை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது. சனி அமர்ந்திருப்பதாலும் 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதாலும் நீங்கள் எதையும் மிக அதிகமாக எதிர்பார்க்க கூடாது. எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுத்துவது மிக மிக நல்லதுங்க. வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருங்க. ஒரு சிறு கவன சிதறல் கூட தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சனி பகவான் அவருடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருந்தாலும் கூட ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பட்சத்தில் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று சிறிது நல்லெண்ணெய் தீபத்தில் சேர்த்து 9 முறை வலம் வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு.